காலம் துவங்குவதற்கு முன்னாடியே தமிழகத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க துவங்கி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல எப்படியெல்லாம் பொதுமக்கள் தங்களை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பொது சுகாதார அமைப்பு ஒரு சில அறிவுரைகளை வழங்கி இருக்காங்க. என்னென்ன அறிவுரைகளை வழங்கி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவா வெயில் நேரங்கள்ல வெளியே போகிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பா நண்பகல் 12 மணில இருந்து 3 மணிக்கு வரைக்கும் பொதுமக்கள் வெளியில போறத அறவே தவிர்த்து நிற்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருகின்ற 7ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் பொதுமக்கள் தங்களை எப்படி பராமரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு சில அறிவுரைகளை பொது சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெரும்பாலும் வெயில் நாட்கள்ல காஃபி, டீ, அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், மதுபானங்களை பொதுமக்கள் அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம இன்டேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெயில் அதிகமா இருக்கும் நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்கள், அப்புறம் சூரியனால தோல் நோய் ஏற்படக்கூடிய மனிதர்கள் இருந்தா அவர்களுமே வெயில்ல போறதை அறவே தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ட்ரெஸ்ஸா வியர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டார்க் கலர்ஸை வியர் பண்ணிட்டு வெயில்ல போறதை அறவே தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியும் பொது சுகாதாரத்துறை அறிவுரையை கொடுத்திருக்காங்க. கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே தமிழகத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது மக்களை அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு.